என்ன எறும்பு கடிச்சிருச்சா? ஏய் ஏய் ஏன் அழுவுற? இப்ப நீ மட்டும் என் கூட வரலனா நீ என்கிட்ட திருட பார்த்த, செயின் இருக்க பார்த்தேன்னு அழுது எல்லார்கிட்டயும் உன்னை அடி வாங்க வச்சிருவேன். அடிப்பாவி. குழந்தை நாங்க சொன்னா எல்லாரும் நம்புவாங்க தெரியும்ல. நீயா குழந்தை? இப்ப நீ வரியா இல்ல திருடன் ஆகுறியா? இல்ல இல்ல மேடம், வரேன் மேடம், வந்துடுறேன். சத்தம் போடாதீங்க. சரி வா. சரியான கிரிமினலா இருக்கே. எதுக்கு பிளான் பண்ணி ஸ்கூலுக்கு கூப்பிடுது? என்ன யோசிக்கிற? வா. ஓகே மேடம். அக்கா இந்தாங்க. சரிப்பா. ஏன் பாப்பா இப்படி என்ன மிரட்டி ஸ்கூலுக்கு கூட்டு போறியே? என்ன ஏதுன்னு சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும். ஒண்ணும் இல்ல, எங்க மிஸ் என்ன கேட்டாலும் சரிங்க மிஸ், ஆமா மிஸ், ஓகே மிஸ், நான் பாத்துக்கிறேன் மிஸ் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். அவங்க என்ன கேட்பாங்க? என்ன வேணா கேட்பாங்க. உனக்கு எதுக்கு ரவுடி அதெல்லாம்? நான் சொல்றத மட்டும் செய். பெருசா கோத்துட போறா. நான் ஒன்னும் உன்னை ஃப்ரீயா கூட்டிட்டு போல, காசு கொடுத்துருக்கேன்ல. ஆமா. அப்ப வா. எப்படியாவது வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடிடுறா மாறா. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா வா. மேடம், இவர்தான் கனியோட சித்தப்பா. வணக்கம். குட் மார்னிங் மேடம். என்னது, அன்னைக்கு சித்தி வந்தாங்க, இன்னைக்கு சித்தப்பா வந்திருக்காரு. ஓ, இதுக்கு முன்னாடி சித்தி சீன் வர போயிருக்கோ? சார், எங்களால உங்க வீட்டு பொண்ணோட போராட முடியல சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்பவே டிசியை வாங்கிட்டு இவளை கூட்டிட்டு போய் கையோட வேற ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுருங்க சார். இவளால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க சார். இவளோட ரவுடித்தனத்தை பார்த்து ஸ்கூல்ல இருக்கிற மத்த பிள்ளைங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறாங்க சார். என்ன சார், டிசி வாங்கிக்கிறீங்களா? சரிங்க மேடம். எப்ப கொடுப்பீங்க? மேடம் 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 ப்ளீஸ் மேடம், வேண்டாம் மேடம். தங்கமான பொண்ணு மேடம், உங்க மேல சத்தியமா இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். லாஸ்ட் சான்ஸ் மேடம், ப்ளீஸ். என்ன சார் இது, கொஞ்சம் நல்லதை சொல்லி வளங்க சார். எங்களால முடியல. சரி சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். நன்றி, தேங்க்யூ மேடம். வந்துரு 7 வருஷம் ஜெயில வார்டன் கிட்ட கூட நான் பயந்தது இல்ல. இந்த பொடுசையும் பிரின்சிபலையும் பார்த்த உடனே அம்மா. நான் ஸ்கூல்ல பிரின்சிபாலுக்கு முன்னாடி நிக்கிறப்ப கூட இவ்வளோ பயந்தது இல்லடி. உன்னை கூட்டு போய் நிக்கும் போது அள்ளு விடுது. அப்படி என்னதான் பண்ண இந்த ஸ்கூல்ல? அதெல்லாம் அப்படிதான் ரவுடி. நல்லது பண்றவங்கள 4 பேர் திட்டதான் செய்வாங்க. அதெல்லாம் கண்டுக்கிட்டா நல்லது பண்ண முடியுமா? இல்ல தப்பெல்லாம் தட்டி கேட்க முடியுமா? சரி வா ரவுடி, பிரின்சிபல் மேடம் வந்துட போறாங்க. வா போலாம். உனக்கு ஒரு நல்ல சவகாசமே கிடைக்காதாடா மாறா? அவளுக்கு தெரிஞ்ச என்ன கொன்றுவாளே. எவளுக்கு? அது உனக்கு தேவையில்லாதது. ஃப்ரீயா விடு. நான் கிளம்புறேன். பாய். பாப்பா. என்ன? இந்தா. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம் பாப்பா, என்கிட்ட இருக்கு. நீ கூட அவ்வளவு தூரம் வந்திருக்க, சித்தப்பா வேஷம் எல்லாம் போட்டிருக்க, அதுக்கு வீஸ் வேண்டாமா? ஐயோ, மானத்தை வாங்குறாளே. நல்ல கடையா பார்த்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா பீம் பாடி மாதிரி இருக்கணும். பாய். யார் வீட்டு பிள்ளை அது இவ்வளவு சேட்டை பண்ணுது? எங்க அப்பா, இப்படி ஒரு சேட்டைக்கார பிள்ளைய நான் பார்த்ததே இல்லப்பா. யாரா இருந்தாலும் நம்ம பாப்பா கூட இவ்வளவு சேர விடக்கூடாது. அத்தனை ஃப்ராடு தனத்தையும் கத்து கொடுத்துரும். இந்த வயசுலயே என்ன தில்லாலங்கடியா இருக்குது. அடுத்த ஜெனரேஷனை நினைச்சாலே பயமா இருக்கு. சார், பில் பே பண்ணணும். இதுக்கு தான் காசு வேண்டாம் நீ. வரேன். தேங்க்யூ. ஏலோங்கிறது இங்க இருக்கிற எல்லாரோட உரிமை. அதை யார் வேணாலும் எடுக்கலாம். ஏல எடுத்துட்டு பணம் கட்டலனா அதை நான் பாத்துக்கிறேன் சார். ஏலம் எடுக்கும்போது சவுண்ட் போடாம இருங்கன்னு இப்பதானே சொன்னேன். இல்ல மேடம்,
இவனாலலாம் வேலைய ஒழுங்கா செய்ய முடியாது, சொதப்பிடுவான் மேடம். ஏற்கனவே உனக்கு வெளியில நிறைய கெட்ட பேர் இருக்கு மேடம். காசு இருக்கிறவன்லாம் ஏழை எடுக்கலான்னா நேர்மையா தொழில் பண்றவனுக்கு என்ன மரியாதை இருக்கு மேடம்? நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார். வேலையை ஒழுங்கா முடிக்கலனா பில்லிங் இருந்து பாஸ் ஆகாது. குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் பில்லிங் இருந்து பாஸ் ஆகும். அதையும் மீறி பிரச்சனை பண்ணீங்கன்னா வெளியில அனுப்பிடுவேன். பாத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 28 lakhs. 30, 35, 40. 45. யோ ம் 45க்கு வாங்கி சமாளிச்சிட முடியுமா உன்னால? விடுங்க, பாத்துக்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏலத்தை வேடிக்கை பார்த்துட்டே போறது? இந்த டெண்டரையாவது எடுத்து பெரிய கான்ட்ராக்ட் ஆயிடணும். யோ நல்ல வேலை அவன் வரல. வந்திருந்தா எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சு பறிச்சுட்டு போயிருப்பான். யாருங்க சொல்றீங்க? ஏயா அவன்தான் ஆதித்யா. வேற யாராவது கேக்குறீங்களாப்பா? ஏலம் முடிய போகுது. வீரா, இங்க வா. எனக்கு ஸ்கூல்ல நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போய் முடிச்சிட்டு அப்புறமா வரேன். கனி நில்லு. ம், இன்னைக்கு நீ ஹோம்வொர்க் பண்ணலன்னு எனக்கு தெரியும். போச்சு. எல்லாம் அந்த பிரின்சிபலோட வேலையா தான் இருக்கும். நான் எந்த தப்புமே பண்ணல. தப்ப தட்டி தானே கேக்குறேன். நான் என்ன தப்பா பண்றேன்? இதெல்லாம் தப்பா? என் மேல எந்த பிரின்சிபலுக்கு எவ்வளவு காண்டோ. என் சொல் பேச்சு கேட்காம நடந்துக்கிறதுல உனக்கு அப்படி என்னடி சந்தோஷம்? வெளியில எல்லாரும் என்ன பார்த்தா அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா நீ ஒரு கர்ட்டசிக்கு கூட மதிக்க மாட்டறல. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லல. அன்னைக்கு தான் ஸ்கூல்ல வந்து அவ்வளவு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறமா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல வீரா, நான் பேசாத. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? இப்ப எதுக்கு வீரா என் மேல எரிஞ்சு விழற? பின்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னு டாக்டர் உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. சாப்பிட்டா உன் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீ சாப்பிட்ட? இல்ல வீரா, அது உன் சட்டையில ஐஸ்கிரீம் கரை இருக்குல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நினைச்சேன். அப்பவே நினைச்சேன். இப்படிதான் நீ என்ன சந்தேகப்படுவேன்னு நான் நினைச்சேன்.